ஸ்டாலின் சார், திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல. சிஎம் சார், பழைய குருடி கதவை திருடிண்டு வந்துட்டீங்களா? அரைச்சமாவே அரைக்க நீங்க ஒரு முதல்வர் சார், அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அத மறந்துட்டு மறுபடியும் என்ன ஒப்பாரி வைக்கிறீங்க? திமுக திமுகண்டு ஒரே இந்த தீய சக்தி திமுக தானே. ஒழுங்கா என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை மக்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லுங்க சிஎம் சார். நீங்க சிஎம், அது மறந்துட்டு பழையபடியே நீங்க குத்தாட்டம் எல்லாம் போட முடியாது சார். எல்லாருக்கும் சிஎம், ஓட்டு போட்டவனுக்கு சிஎம், போடாதவனுக்கும் சிஎம். நாங்கெல்லாம் எல்லாம் எல்லாம் கேட்கத்தான் செய்வோம். தாய்மாமன் சீர் எப்ப தரப்பறிய, தாலிக்கு எப்ப தங்கம் தரப்பறிய, அப்புறம் பிறந்த குழந்தைக்கு மோதிரம் எப்ப தரப்பறிய சொல்லுங்க சிஎம் சார். அதையெல்லாம் 4 வார்த்தை பேசி என்று பார்த்தா திரும்ப என்ன சிஎம் சார், திமுக திமுக தீய சக்தி திமுக இந்த ஒரு டைலாக்கா உங்களுக்கு எவன் எழுதி தர்றான்னு தெரியலையே சார். ஒழுங்கா பேசுங்க சார். நாட்டுல நடக்கிற அவலத்தை எல்லாம் தெளிவுபடுத்துங்க. ஒருத்தர் உங்களுக்கு முட்டு கொடுத்தாரே, எப்படி வண்டி ஓடிட்டு பல்லா இருக்கு, அது ரிப்பேர் பார்க்க 1 வருஷம் செல்லும்ண்டு 5 வருஷத்தை அப்படியே ஓட்டிடுவீல. திமுகவை சொல்லுங்க சார். வடிவேலு காமெடி படத்துல சொல்லுவாரா, எப்படி இப்படியே மெயின்டைன் பண்ணுண்டு அந்த மாதிரி இப்படியே 5 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணிடுவீங்களா சிஎம் சார்? திமுகவை சொல்லி சொல்லி நாட்டு மக்களுக்கு என்னங்கிறத சொல்லுங்க. உங்க கட்சிக்காரங்க எல்லாம் நிறைய பேரை கெடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு டிவில வந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் என்னன்னு பாருங்க. அது என்ன சார், நல்ல வாயில வர முடியல, வரட்டு சார் பேசுங்க. அப்பதானே உங்களை ஒரு முதல்வருக்கு உண்டான தகுதியான வராட மக்கள் பாப்பாங்க. உங்க வாயில என்ன வருதோ அதையெல்லாம் சொல்லுங்க. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்துடும் பேப்பரை கண்டு ஓடுறீல சார். ஏன் சார் ஓடுறீங்க? நீங்க அங்க பேப்பர் நிறுவனத்தை மாட்டினீங்கன்னா தான் உங்களை டாப்பா கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் கேட்காததுனாலதான் நீங்க இப்படி ஒரு கேரவல்ல ஏறுறது, எழுதி தர்றதை பார்த்து தூய சக்தி தீய சக்தி இதானா உங்க டைலாக்கு. இந்த டைலாக்ல எல்லாம் மாத்திட்டு புதுசா வேற ஏதாவது சொல்லுங்க. ஏண்டா நேற்றோட சொன்ன வார்த்தை காற்றோட போயாச்சுன்னு நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் மண்ணா போயிருச்சு. இப்ப என்ன திரும்ப உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு எழுதி தர்றேன், இப்படியே எழுதி தர்றா சொல்லுங்க சார். நானாவது உங்களுக்கு எழுதி தர்றேன். நல்ல ஒரு மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறதாவது நான் எழுதி தர்றேன். ஏன்னா எங்களுக்கு சிஎம் நீங்க தான். இப்ப இருக்கிறதுக்கு எதிர்கட்சியாதான் சிஎம் நீங்க தான். அதனால நல்ல கருத்துக்களையும் மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லி பேசுங்க. எத்தனையோ கட்சிகள்லாம் ஆண்டாக. நீங்க முத்தம் குடிப்பிய பத்தியெல்லாம் முத்தம் தர்றேன், கீழே இறங்கி கிஸ் பண்றேன்டு அதுக்காக சொல்லியிருப்பா. மக்கள் எல்லாம் கவர்ச்சியில பண்றாண்டு வேற எதுவும் உங்களை தப்பா சொல்ல சார். நீங்க தூய சக்தி, திரிசாவுடைய தூய சக்தி. அதனால உங்களை தப்பா யாருமே பேச மாட்டாங்க. அந்த முத்தத்துக்காக கிட்ட சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி என்னன்னு தெரியல சார். நீங்க சிஎம், மக்களுக்கு என்னங்கிறது நல்லது விஷயமா நல்ல 4 பேருக்கு நல்லது செய்யற மாதிரி வாங்க. 4 வார்த்தை நல்லது பேசுவாண்டா. மறுபடியும் திமுக உங்க கட்சிக்காரவுல பேசுறா சார். நீங்க இதெல்லாம் புரிஞ்சு பேசுங்க.